வீடியோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, பயம் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். ஏன் தெரியுமா அதை போடுறேன்? உன் வாழ்நாளில் பயப்படுற எல்லா தருணங்களும் நீ வாழவே இல்லை, இறந்து தான் இருக்கிற. அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த எப்பயுமே சொல்லுவாங்க, ஏன்னா பயந்து சாவுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பயப்படுறதுன்றது சாவுக்கு சமமான விஷயன்றாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அதாவது கோழை தினம் சாவுறான், வீரன் ஒரே ஒரு நாள் தான் சாவுறான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டு சண்டியராக அவங்கள இருக்க சொல்லலை, தினம் எடுத்து பிடிச்சி அடித்து நொறுக்குன்னு சொல்லல. பயப்படாதீங்க. வேலையாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், முதலியாளியாக இருக்கட்டும், இல்லைனா அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லைனா போலீஸ்காரன் யாராக கூட இருக்கட்டும் சார், பயப்படாதீங்க. நீ பயந்து வாழற ஒரு நொடியும் நீ சாவறதுக்கு தான் சமம். நீ பயப்படாத வாழற ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்ததுக்கு சமம். பயத்தோடு வாழறத விட வாழாமே இருக்கலாங்க. ஸோ பயம் இல்லாமல் வாழ கற்றுங்க. பணத்தை பார்த்து பயப்படாத, வியாதியை பார்த்து பயப்படாத, மரணத்தை பார்த்து பயப்படாத. பாரதி சொல்கிறான், ஆசையும் பயமும் எங்கே அருகிறதோ அங்கே சாவும் இறந்து போகும். மரணத்திற்கே மரணம் கொடுக்க முடியுன்றான். சாவும் அங்கே இறந்து போகுன்றான். டெத் அப்படின்ற விஷயம் செத்து போயிடுமா எந்த இடத்துலனா, எங்கே பயம் இல்லையோ, எங்கே ஆசை இல்லையோ. பாரதி பதிவு பண்ணுறான். ஸோ பயம் இல்லாத ஒரு வாழறது தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை. எல்லாரையும் அடித்து பிடிச்சி அராஜகமாக சண்டியராக ரவுடியாக இருக்க சொல்லலை. பயந்து வாழாது. அது மனைவியாக இருக்கட்டும், இல்லைனா புருஷனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், இல்லைனா வேலை தர முதலாளியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சார், ஒழுக்கமாக இருங்க. ஆனால் பயந்து வாழாதீங்க. நீ பயந்து வாழற ஒரு நொடியும் நீ வாழ்வதற்கு சமம் இல்லைன்றாங்க. ஸோ தெனாலி சொல்லுவானே, எதை கண்டாலும் பயம். தெனாலியில் ஒரு டைலாக் வருமே, இதை கண்டா பயம், அதை கண்டா பயம், டைமை பார்த்தா பயம், டைமை பார்க்கலாம் பயம், எல்லாத்துக்கு கண்டாலும் பயம்னுவாங்க. அது காமெடியாக இருக்கும் அந்த பாட்டு, அந்த டைலாக் கமல் சொல்கிறது ரொம்ப உண்மை. நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நானுமே கொஞ்சம் அதோட பிடியில் தான் இருக்கேன். இப்போ தான் கொஞ்சமாக நான் விலகி வரேன். எதை பார்த்தும் பயப்படாதீங்க, பயப்படாமல் வாழுங்க. காட் பிளஸ் யூ ஆல். வீரமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.